ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மிஸ்டர் மாஸ் பேசுகிறேன். இது செகண்ட் vlog. ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ் ஒர்க்குனால கொஞ்சம் ஆஃபீஸு மீட்டிங் அது நிறைய ஒர்க் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு இதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். பொங்கல் கூட நான் எங்கேயும் வீடியோ போடல, பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் வீடியோ எதுவும் போடல. ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, வள்ளுவர் கோட்டம் வந்திருக்கோம். என்னென்னலாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம vlogக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், நம்ம இப்போ தான் வள்ளுவர் கோட்டம் வந்திருக்கோம். பைக் பார்க் பண்ணிட்டேன். இப்போ தான் என்ட்ரன்ஸில் வரோம். ஆஃப்டர் ரெனோவேஷனுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அவ்வளோ ப்ளசண்ட்டாகவோ அவ்வளோ மைல்டாகவோ எனக்கு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் காய்ஸ், என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேண்டீன் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வேணும்னா ஏதாச்சும் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் அங்கே போகாமல் மெயின் பிளேஸே விசிட் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அருள் பொருள் இன்பம் அந்த போர்டு கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு திரு மு கருணாநிதி அவர்கள்ட்ட ஓப்பன் பண்ண அந்த நேம் போர்டு இருக்கும். அதை கிராஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகலாம். நமக்கு இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் விசிட் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்ததும் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பெயிண்டிங்லேயே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெயிண்டிங் பார்த்துட்டு வரும்போது அப்படியே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் இருந்தும் குறளுமே போர்டு மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே படிச்சுட்டு வாக் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு போர்டையும். உண்மையாகவே உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு. அது பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப குட் ஃபீலாக தாங்க இருந்துச்சு. உள்ளே அப்படியே நாங்கள் எல்லாமே விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே வெளியே வந்து அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே தேர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே அதில் ஒரு சக்கரத்தோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 11 டன் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அதனால செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலான்றதுக்கோசம் நாங்கள் மேலே போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசம் இடம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ரெஸ்ட்டு கூட எடுக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் அந்த தேர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வள்ளுவர் சிலை இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் கிட்ட போய். இப்போ நமக்கு இப்போது இந்த தேரோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 2700 டன் சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பார்க் மாரி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் கீழே கூட வந்து பார்க்கலாம். அங்கே போய் நம்ம ரிலாக்ஸ் கூட பண்ணிக்கலாம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குங்க. இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். என்னை கேட்ட பார்த்தீங்கன்னா நான் 100% ஒர்த்து தான் சொல்லுவேன் கைஸ். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இதை பற்றி கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபுல்லாகவே. அப்போ தான் நம்ம தமிழ் மொழி மேலே இன்னும் ஆர்வம் வராங்க. ஸோ ஃபைனலி வள்ளுவர் கோட்டம் ஃபுல்லாக நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நேராக சென்னை சென்ட்ரல் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் விக்டோரியா ஹாலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரிப்பன் பில்டிங் வந்தாச்சு காய்ஸ். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்க்கு, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹால் இருக்குது. நம்ம இப்போ உள்ளே என்ட்ரி ஆகலாம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது ரிப்பன் பில்டிங் தான் இருக்குது. இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி லைட்டிங்லாம் போட்டு இன்னும் சூப்பராக வச்சுருப்பாங்க நம்ம ரிப்பன் பில்டிங்லாம். நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இப்போ நம்ம விக்டோரியா ஹாலுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படியே திருப்பி காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ அழகாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த பழைய விண்டேஜ் வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே சன்செட் ஆகிட்டுருக்கு. நல்லா அழகாக இருக்குது. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ரிப்பன் பில்டிங்கும் அந்த சன்செட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த விக்டோரியா ஹால்குள்ளே பார்க்கணுன்னா நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அவங்க ஸ்லாட் வந்து 6 to 7:30 தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு. நான் வந்து 5 o'clock ரீச் ஆகிட்டேன். 6 o'clock வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸோ வேறு என்ன பண்ணுறது தெரியல. சரி, பக்கத்தில் அந்த மினி பார்க் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ரெனோவேஷனாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. சரி, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். அந்த ஏரியா அப்புறம் விண்டேஜ் ட்ரெயின் இருக்கும், அப்புறம் ஸ்கூட்டர் இருக்குது. அதெல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் விசிட் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அது மட்டும் தான் எங்களால் பார்க்கவே முடிஞ்சது காய்ஸ். என்ன கஷ்டம்னா விக்டோரியா ஹாலில் தான் போய் பார்க்க முடியல. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 7:30 தான் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோமே. அப்புறம் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. வந்து சேர்த்துக்குள்ளே போதுமாகிடுச்சு. மணியை 9:30 9:45 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வரத்துக்கு. நம்ம ட்ராம் உள்ளே இருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஓல்டு மெட்ராஸ் விண்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆல்பம் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ராம் சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பழைய லுக்கெல்லாம் அப்படியே இருந்தது கைஸ். நிறைய ஃபோட்டோஸ், ஏகப்பட்ட விண்டேஜ் ஃபோட்டோஸ் நிறைய இருந்தது. பழைய மெட்ராஸ் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம், அந்த காலத்தில் ட்ராம்லாம் ஓடிச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ். அப்போ இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிராஃபிக் சென்னையில் டிராஃபிக் நிறைய இருக்குது. அப்போல்லாம் அந்த டிராஃபிக்ஸே இருக்காது நமக்கு. நீங்கள் அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா மெட்ராஸ் விண்டேஜ் வீடியோஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் யூடியூப்பில் மெட்ராஸ் விண்டேஜ் வீடியோஸ் சொல்லிட்டு போட்டிங்கன்னா அந்த பழைய வீடியோஸில் ஃபோட்டோஸ் எல்லாமே காமிப்பாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபரும் புதுசாக சப்ஸ்கிரைபரும் நம்ம போகிற வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நல்லா